அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ சௌந்தர்யா மேலே இருக்க பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவங்க தர்சிகா அடிக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான கான்வர்சேஷன் நடந்துருது. இன்னொரு பக்கம் சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தை சம்பந்தமே உள்ள இந்த மாதிரி சௌந்தர்யா அப்படியே தர்சிகா இப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது தெரியல, அப்படியே இப்படி அடித்து இப்படி குத்தி இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி இப்படி அடிச்சிட்டாங்க சௌந்தர்யா. அது தப்பு. அவங்களுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு தலகணம் அதிகமாகிடுச்சு. அவங்க தன் நிலையை மறந்துடுறாங்க. அவங்க அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக தர்சிகாவும் உணருது. இந்த மாதிரி நம்ம அந்த அப்பா அப்படிங்கிற வார்த்தையை இழுக்க அவள் டென்ஷன் ஆனா அப்படிங்கிற வார்த்தையை யார் உணர்றா? தர்சிகா உணர்றாங்க. மஞ்சரியுமே என்ன செய்யுது? ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு வார்த்தை அப்படி ட்ரிகர் ஆகி ஒரு ஆளை கூட்டு கொண்டு போய் என்ன வேணால் பண்ண வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது மஞ்சரியா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நானே பார்த்தேன். ஆனால் அந்த பேய் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்குது சௌந்தர்யா மேலே. இந்த மாதிரி சௌந்தர்யா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவங்கள இப்படி அடிக்க வந்துட்டான்னு தர்சிகா என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஜாக்லின் ஒரு பிரச்சனை சௌந்தர்யா வந்துடுறா, சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனை ஜாக்லின் வந்துடுறா, அவங்க கேங்காக இருக்காங்க, அந்த கேங்காக விளாட்றது தான் ஜாக்லினுக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி பேசுது. ஐயோ, தர்சிகா மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், முத்துவை தன் வலையில் விரிக்க வைக்கிது தர்சிகா அப்படின்ட்டு இருப்பேன்லாம். அதான் நடக்குது. அது என்னென்னா, நேற்றுக்கு இவங்க 2 பேர் கேங்காக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே அப்படியே அந்நியமாக இருக்காங்க, ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசினது. இன்றைக்கி என்ன பேசுது? ஜாக்லின் இருக்கனால சௌந்தர்யா கேம் பாலியாது. அது மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின் கேங்காக இருக்கனால அவங்க கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டிட்டு இந்த மாதிரி இந்த வாரம் சனிக்கிழமை விஜய் சேதுபதி கேட்பார், அதை நான் ப்ரிப்பராக இருக்கணும், இந்த மாதிரி என் மேலே எல்லாம் பெருசாக தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி மஞ்சுரிட்ட கேட்குது. ஆனால் மஞ்சுரி சொல்கிறாங்க, இந்த உங்கள் மேலேயும் அந்த அப்பா இழுத்தது கொஞ்சம் அவர் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுவார், அதனால் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் அந்த பேய் குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அப்படியே நான் இப்படி இப்படி அடித்தாங்க உங்களை இப்படி இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சௌந்தர்யா அந்த பேண்ட்டை கிழிச்சதுக்கெல்லாம் இது பண்ணாங்களே, சண்டை போட வந்தாங்களே, நான் அப்படி பாட்டில் போட்டது தப்பாக்கா, அவங்க நான் பேண்ட்டை கிழிச்சிட்டேன், நான் பொம்மையை போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டுருக்காங்க. அப்போ எனக்கு கோபம் இருக்குல்ல, எனக்கு சுயமரியாதை இருக்குல்ல, அவங்க அப்படி எப்படி சொல்லலாம், அதனால தான் போட்டு உடச்சாங்க. தர்சிகாவே சொல்லுது, நீ அவ்வளோ கோவப்படுற அளவுக்கு சீன் கிடையாது, பாட்டிலெலாம் தூக்கியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்சிகாவுமே சொல்கிறாங்க. ஆனாலும் என்னென்னா, அந்த பேய் குழந்தைக்கு சவுண்டு மேலே வன்மம், சவுண்டு மேலே எப்படியாவது கேஸ் எழுதிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே பயந்துருக்காங்க. ஒரு பக்கம் தர்சிகா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டு அப்பாங்கிற பேர் எடுக்கவும் தான் அவன் வந்தா, ஏன்னா அப்பா அப்படின்னா ஒரு டக்குன்னு ட்ரிகர் ஆகும், அந்த வார்த்தையை நம்ம எடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மஞ்சுரி லைட்டாக பேசுகிறாங்க. அவங்களும் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, அந்த இடத்துல வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஆனால் முழுக்க சார்ஜ் பண்ணி ஒரு மார்க்காமல் வேலையை பார்க்குறது யாருன்னா இந்த சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தை தான். ஆனால் இந்த வாரம் சனிக்கிழமை என்ன நடக்க போகுமோ அப்படின்னு பார்த்தாலே நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது மக்களே. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.